வாழ்க்கையினில் நாம் மற்றவர்களுக்காக, நமக்கு உற்றவர்களுக்காக நன்மைகளை ஆற்ற விரும்புகிறோம். அவர்களை மகிழ்விக்க அநேக பரிசுகளை அளிக்கிறோம். அவ்விதம் பரிசளிக்கையில் ஒரு சஞ்சலம் எப்போதும் மனதில் இருக்கும். மிக சிறப்பான பரிசாக அது இருக்க வேண்டும் என்று, அழகிய விலை மதிப்புடைய பரிசாக அது இருக்க வேண்டும் என்று, என்றும் நினைவில் நிற்கும் பரிசாக அது விளங்க வேண்டும் என்று. சிலருக்கு விருப்பம் அதிகம் உன்னதமான வஸ்திரங்கள், சிலருக்கோ விலை மதிப்பற்ற ஆபரணங்களில் நாட்டம். எனினும் அதுவே போதுமானதா? சிந்தனை செய்யுங்கள். எத்தனை அழகான வஸ்திரமும் சில காலங்களுக்கு பின் தனது பொலிவை இழக்கும், பாழாகவும் துவங்கும், கிழிந்தும் போகும். அதுபோல் உயர் ரக ஆபரணங்களும் என்றாகிலும் களவாடப்படலாம். அவை என்றும் உங்கள் வசம் இருப்பது சாத்தியமாக இயலாது. ஆக நிரந்தரமாக நிலைத்திருக்கும் ஒரு பரிசை எவ்வாறு வழங்குவது? உண்மையான விடை மகிழ்வளிக்கும் நேரம். தாம் எவருக்கும் உத்தமமான பரிசளிக்க விரும்பினால் அவரோடு உன்னதமான நேரத்தினை செலவிடுங்கள். ஏனெனில் நேரமானது கடந்து செல்லக்கூடியதெனினும் என்றும் அது பாழடையாது. என்றென்றும் அது ஒருவர் நினைவில் உயிர்த்திருக்கும். அந்த பொன்முறுவல் பூக்க வைக்கும் தருணங்களை எவரும் எக்காலத்திலும் களவாடவும் இயலாது. ஆக ஆனந்தமயமாக நேரத்தை செலவிட்டு பேரன்போடு கூறுங்கள், ராதா ராதா.